சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். 1000 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செவிலியர்கள் தொடர்ந்து பணி நிரந்தரம் குறித்தான போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது பணி நிரந்தரம் குறித்து முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர் என்று முதலமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். முதலமைச்சர் போராட்டம் குறித்தும் தற்பொழுது பணி நிரந்தரம் குறித்தும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார், சொல்லுங்க. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னும், படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களும் பணி நிரந்தரம் ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்காரு. அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், அதே மாதிரி பணி நிரந்தரம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு 6 நாட்களா நீடித்து வந்தது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் 2 கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியிலேயே முடிந்திருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் செவிலியர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாரு. இந்த பேச்சுவார்த்தை தான் ஒரு முடிவுக்கு வந்து இப்ப செவிலியர்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களின் கோரிக்கையை ஏற்று முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னும், வரக்கூடிய நாட்கள்ல மீதம் இருக்கக்கூடிய செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இதற்கான அறிவிப்பை முதலமைச்சரின் அறிவுறுத்தல் படி நான் அறிவிக்கிறேன் அப்படின்னும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.